ரஜினி முதல்ல வந்து இந்த 173 படத்துல வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு நடிச்சு குடுக்கறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா, தக் லைஃப்ல வந்து ரூ. 180 கோடி வந்து கமலஹாசனுக்கு நஷ்டம். இம்மீடியட்டா ஒரு பெரிய படம் எடுக்கணும். அந்த படம் எடுத்தா தான் அந்த கடன அடைக்க முடியும். அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில கமலஹாசன் இருக்காரு. ரஜினி அப்ரோச் பண்ணி எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க ரஜினி. இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிட்டேன்னு சொன்னோனே, நண்பர் கமலஹாசனுக்காண்டி வந்து ரஜினி இந்த படத்தை வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இப்ப ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து தயாரிப்பாளர், ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் 2 பேரும் சேர்றாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஆளுமைகளா இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா இணையறாங்கன்னும் போது அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும், மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாத்தணுங்கிறதுக்காண்டி 2 பேரும் சேர்ந்து பல பேர்ட்ட கதை கேட்கறாங்க. பல பேர்ட்ட கதை கேட்ட வகையில வந்து பாத்தீங்கன்னா சுந்தர்சியோட கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு காமெடி, அதே நேரத்துல ஒரு ஃபேமிலி டிராமா எல்லாம் மிக்ஸ் ஆன கதையா இருக்கு அப்படின்னும் போது கமலஹாசனுக்கும் அந்த கதை பிடிச்சிருக்கு, ரஜினிக்கும் அந்த கதை பிடிச்சிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து சுந்தர்சியை டிக் பண்றாங்க. ஆனா அங்க வந்து கதை வந்து அடுத்தடுத்து அவர் சொல்லும் போது, அதாவது டெவலப் பண்ணி ஒரு லைன் கேட்டு ஓகே பண்றாங்க. டெவலப் பண்ணி சுந்தர்சி சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கமலுக்கும் பிடிக்கல, ரஜினிக்கும் பிடிக்கல, ரஜினிக்கும் பிடிக்கல, கமலுக்கு பிடிக்கல. இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்துட்டே இருக்கும்போது சுந்தர்சி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த படம் நமக்கு சரியா வராது, செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரே வந்து இந்த படத்துல வந்து வெளியில போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெளியில போயிடுறாரு. இது எப்படின்னா ரஜினி கமல்கிட்ட சொல்லவே இல்லை, அவரே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு.